சரி எப்போவுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பான். லைக் வந்து அது எதுவாக இருந்தாலும் சரி, பணம் கேட்டால் உடனே கொடுத்துருவான். ஒரு டைமை கூட அவன் பெருசாக வேல்யூ பண்ணாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப ரொம்ப பெருசாக அவன் கன்சிடர் பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனுக்கு உலகமாகவே இருந்தாங்க அந்த டைமில். ஸோ அப்போ அவன் நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். நிறையா டைம் யாராவது ஃப்ரெண்ட் அவனுக்கு ஃபோன் பண்ணி வாடா மச்சான் வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா உடனே கொடுன்னு ஓடிடுவான். அவன் வந்து இல்லை எனக்கு வேலை இருக்குது, அவனுக்கு அந்த வேலையெல்லாம் பெருசாக தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட பெரிய பெரிய உலகமாக இருந்ததே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவன் என்ன தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நிறையா விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும், அவன் என்ன தான் அவன் ஃப்ரெண்ட்ஸை பெருசாக கன்சிடர் பண்ணாலும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை பெருசாக வேல்யூ பண்ணுறதே கிடையாது. இந்த திங் சரி வந்து ரொம்ப ரொம்ப நல்லவனாக காட்டிக்கணுங்கிறதுக்காக அவனோட டைமையும் அவனோட வேல்யூவையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக மட்டுமே பண்ணியிருந்தான். பட் இந்த இடத்துல கேஜேன்னு ஒரு கேரக்டர் வருது. இந்த கேஜேங்கிற கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, அவன் ஓகே ஃபைன், அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவான், சோஷியலைஸாக இருப்பான் தான். பட் ஆனாலும் அவனுக்கு அவனோட வேலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை டைமில் யாராவது பாப்பா வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூட எனக்கு வேலை இருக்குது, வேலை முடிச்சுட்டு நான் வரேன். அது மேபி எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. பட் அதே மாதிரி சம்டைம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தனியாக இருக்க ட்ரை பண்ணுவான். அந்த தனியாக இருக்கும்போது அவனே வந்து யார் அப்படிங்கிறதெல்லாம் அவன் மேக்ஸிமம் ஆஃப் டைம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம் ஸ்பேஸாக அவன் வந்து எடுத்துக்கிறான். ஒன்ஸ் இந்த செரிங்கிற கேரக்டர் கேஜிங்கிற கேரக்டரை மீட் பண்ணும்போது சரி கேட்குறான், நீ வந்து செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்க, உன் வேலை நீன்னு இருக்க, எப்போயாவது தான் நீ மற்றவங்களுக்கு ப்ரையாரிட்டி தர. பட் இருந்தாலும் மற்றவங்க ஒன்று இவ்வளோ கன்சிடர் பண்ணுறாங்க, ஆனால் நான் மற்றவங்களுக்கு அவ்வளோ அதிகமான ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஆனால் ஏன் என்னை யாருமே கன்சிடர் பண்ணுறதில்ல? கேஜே சிரிச்சிட்டு, தம்பி உலகமே அப்படி தான், முதல்ல நீ ஓன் டைமாக வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ காலேஜ் டேஸில் நான் என்னோட டைமுக்கோ எனக்கு தேவையான ஒரு விஷயத்துக்கோ நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணதே கிடையாது. முக்கியமாக என்னை நான் பெருசாக ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் எனக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நான் கன்சிடர் பண்ண ஒரே ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து என் ஸ்கூல் டைமில் யாராவது வாடா வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டா, மேபி எனக்கு வேலை இருக்கும், படிக்கணும், ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல மச்சான் வா போகலாம் அப்படின்னு அவங்க கூட வந்து வெளியே போக ஆரம்பிச்சிருவேன். இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் என் லைஃப்பில் இன்ன வரைக்கும் மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட். அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மச்சான் இந்த மாதிரி ஒருவோட அண்ணனோட கல்யாணம்டா வாடா போகலாம்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எனக்கு வர பிடிக்கலங்க. இல்லைடா சரக்கு தான் இருக்கும்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரக்கா வா போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். போயிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பேசுகிறோம். நானா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், எப்போடா எப்போடா குடிக்க உட்காருவானுங்க, எப்போடா குடிக்கிறான். ஏன்னா அந்த டைமில் எனக்கு வந்து இந்த ஆல்கஹால் அடிக்ஷன் அப்படிங்கிறது நிறையாவே இருந்துச்சு. ஓகே, இது இப்போன்னு சொல்ல முடியாது, ஒரு 2023 2022 அந்த டைமில். ஸோ அப்போ ஆல்கஹால் அடிக்ஷன் அதிகமாக இருந்தனால எனக்கு அந்த சரக்குன்னு சொல்லி நான் தேடிட்டே இருந்தேன். தென் ஒரு ஒரு இடத்துக்கு கூட்டு போனானுங்க, உட்கார வச்சானுங்க. தென் அந்த சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தானுங்க, நாங்கள் குடிக்கிறோம், குடிச்சிக்கிட்டே பேசுகிறோம். குடிச்சிட்டே பேசும்போது ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஒருத்தவங்க இருக்காங்க. அங்க தனியா இன்னொரு ஒரு குரூப் இருக்காங்க. ஆக்சுவலி அவனுங்க என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். ஆனா எனக்கு பெருசா தெரியாது. பட் ஆனா இங்க நடந்த விஷயமே என்னன்னா, நாங்கலாம் சும்மா அப்படியே ரவுண்டா பேசிட்டு இருக்கும்போது, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன வந்து, "ஏய் இவர் நல்லா இருக்காரு. இவர் வந்து சூப்பர். இவர் நல்லா பேசுறாரு" அப்படிங்கிறாங்க. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, "இவனா? ச்சே! இவன போய் நல்லா பேசுறாங்க. இவன் சும்மா உளறிக்கிட்டே இருப்பாங்க. இவனுக்கு வேற வேலையே இல்லங்க. இவனுக்கு அந்த குடி போதையில அ எப்போ கூப்பிட்டாலும் வந்துருவான். இவனுக்கெல்லாம் என்ன வேல? எப்போ கூப்பிட்டாலும் வந்துருவாங்க. சும்மா வெட்டியா தாங்க இருப்பான். இப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் என்ன பத்தி அவன் மனசுக்குள்ள இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்கலாம் என்ன வேல்யூ பண்ணல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்ன வேல்யூ பண்ணல. ஆனா எவனோ ஒருத்தன் 3வது மனுஷன் என்ன வேல்யூ பண்றான். த திங் எனக்கு அங்க புரிஞ்சுகிட்ட ஒரே ஒரு விஷயம், நம்ம என்னைக்கு அதிகமா மத்தவங்களுக்கு பிரையாரிட்டி குடுத்து சாக்ரிஃபைஸ் பண்றோமோ, நம்மளோட டைமையோ, இல்ல நம்மளோட வேல்யூவான ஒரு சில விஷயங்களையோ, அவங்க நம்மள அந்த அளவுக்கு பிரையாரிடைஸ் பண்ண போறதே கிடையாது. இன்ஃபாக்ட் டைம்ல எனக்கு ஒரு எனக்கு அந்த கிளையண்ட் வந்து நான் வந்து ரொம்ப எல்லா கிளையண்ட் மேலயும் நான் ரொம்பவே அக்கறையா இருப்பேன். அதே மாரி அவங்கள்ட்டயுமே அக்கறையான நெறைய விஷயங்கள் நான் சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ம், பண்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஆனா, கேட்டுக்கிட்டு அந்த விஷயங்கள் எதுவுமே பண்ணவே இல்ல. இது என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு 1 வாரம் போகுது, 2 வாரம் போகுது, 3 வாரம் போகுது, 4 வாரம் போகுது. 4 வாரம் கழிச்சு பார்த்தா கூட அவங்க லைஃப்ல எந்த விதமான சேஞ்சுமே இல்ல. திரும்பி என்ன பண்றாங்க என்கிட்ட வந்துட்டு, "எனக்கு இதெல்லாம் பண்ணா என் லைஃப் மாறும்னு தெரியுது. ஆனா என்னால பண்ண முடியல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த திங் நான் சொன்ன விஷயம், ஓகே ஃபைன். அதெல்லாம் ஓகே தாங்க. நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணணும்ல அப்படின்னு கேட்டா, "இல்ல என்னால முடியல. எனக்கு அந்த நேரத்துல யாராவது ஏதாவது சொல்லிடுறாங்க. எனக்கு அதுவே ஒரு மாரி இருக்கு." யூ சி
இந்த இடத்துல நான் சொல்ல வர விஷயம், நீங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க. இல்ல ஒருத்தர்ட்ட வந்து ஒரு விஷயத்த நீங்க கேட்குறீங்க அப்படிங்கும்போது, ஒருத்தர் உங்கள உங்கள அவரோட டைம கூட பெருசா வேல்யூ பண்ணாம, உங்கள பெருசா வேல்யூ பண்ணி ஒரு விஷயத்த சொல்லி தராங்க அப்படிங்கும்போது, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அது என்னதான் நம்ம வந்து குயிட் பண்ணணுங்கிற சிச்சுவேஷன் வந்தா கூட, நம்ம அந்த இடத்துல வந்து சொல்லிடணும். த திங் அந்த அந்த கிளையண்ட் என்ன பெருசா வேல்யூ பண்ணாததுக்கான மெயின் ரீசனே என்னன்னா, நான் அவங்களுக்கு அதிகமான ரொம்ப டூ மச்சான ஒரு பிரையாரிட்டி குடுத்துட்டேங்கிறத நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் யோசிப்பேன். ஏன்னா ஜர்னல் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. மத்த கிளையண்ட்ஸுக்கு குடுத்த ஒரு அட்டென்ஷன விட, அந்த கிளையண்ட்டுக்கு நான் அதிகமான அட்டென்ஷன் குடுத்தேன். அந்த அட்டென்ஷன் என்ன ஆச்சு அப்டின்னா, அவங்களுக்கு வந்து இவன் தானே, இவன் சொல்றதெல்லாம் இவன் தானே அப்படிங்கிற அந்த ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு அவங்க போயிட்டனால, நம்ம சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்கவே இல்ல, பண்ணவும் இல்ல. அவங்க லைஃப் டோட்டலா சுத்தமா ஒரு பெர்சன் கூட சேஞ்ச் ஆகவே இல்ல. ஐ மீன் அங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு சேஞ்ச் இருந்துச்சு. ஆனா, அந்த சேஞ்ச கூட அவங்களால ரெகக்னைஸ் பண்ணவே முடியல. த திங் இங்க எல்லாமே நான் ஒரு இன்டிகிரிட்டியோட இருப்பேன். ஸோ, அதனால தான் மேக்ஸிமம் டைம் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் சொல்லிடணும்னு சொல்லி நெனப்பேன். ரைட்? இப்ப நம்ம என்னதான் இன்னொருத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டாலும், இல்ல என்னதான் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நெனச்சாலும் கூட, ஒண்ணு நம்ம அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும். ஓகே நம்ம ட்ராக் மாரி போயிட்டுருக்கோம்னு நெனைக்கிறேன். நம்ம அத விட்டுருவோம். இங்க வருவோம். ஓகே. ஸோ, அப்போ நான் உங்களுக்கு சொல்ற விஷயமே என்ன அப்டின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நீங்க தனிமையில சம்டைம்ஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. த திங் உங்களோட டைம நீங்க வேல்யூ பண்ணுங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அவங்க முக்கியம் தான் நான் இல்லன்னு சொல்லல. நமக்குள்ள என்ன நெனப்போம் அப்டின்னா, ஒருவேள நான் வரலன்னு சொல்லிட்டா, ஒருவேள நான் வந்து வேணான்னு சொல்லிட்டா, ஒருவேள நான் போலன்னு சொல்லிட்டா, அவன் கோச்சிப்பானோ, அவன் ஏதாவது யோசிப்பானோ, அப்டி யோசிக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு வேல இருக்கு. அந்த வேலை நீங்க பண்ணியே ஆகணும். ஆனா, உங்க ஃப்ரெண்ட் இருக்காப்ல, வெளிய போலான்னு கூப்பிடுறாப்ல. த திங் இந்த இந்த வேலைய முடிச்சா தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து தூக்கமே வரும். இல்ல நான் இந்த வேலைய முடிச்சா தான் உங்களுக்கு அடுத்து ரிலாக்ஸ்டாவே இருக்கும். இல்ல உங்க வேலைய முடிச்சா தான் எல்லாமே நடக்கும்னே வச்சுக்கோங்க லைஃப்ல. இப்போ வேலைக்கு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு, "இல்ல மச்சான் எனக்கு இந்த மாரி வேலை இருக்குடா. நான் முடிச்சுட்டு வரேன்டா" அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்க ஃப்ரெண்ட் ஒரு ஜென்யூனான ஃப்ரெண்டா இருந்தா இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிப்பாரா? மாட்டாரா? அக்செப்ட் பண்ணிப்பாரு. பிகாஸ் அவனுக்கு அவன் வேலை தானே முக்கியம். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படிங்கிறது தான் அவரு யோசிப்பாரே தவிர, இல்லடா நீ என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, அவங்க இன்னுமே மெச்சூரிட்டியே இல்லாம இருக்காங்கங்கிறது தான் அர்த்தமாகும். ரைட்? இப்போ ப்ராபப்ளி அவருக்கு ஒரு வேலை இருக்கு. அவர் வந்து இல்ல நீங்க வாங்க நம்ம வெளிய போலாம்ன்னு சொல்லி நீங்க கூப்பிடுறீங்க. அவரு வர்றேன் வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாருன்னா அப்போ ஓகே ஃபைன். ஓகேடா ஏதோ வேலை இருக்குன்னு நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க. பட் இதுவே நீங்க பண்ணும்போது மேபி ஒரு வேள அவங்க அந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல அப்டின்னா, தே ஆர் நாட் மெச்சூர்ட் ஃபிரெண்ட்ஸ். லிட்டரலி தே ஆர் நாட் யுவர் ஃபிரெண்ட்ஸ் அப்டிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே. சம்டைம்ஸ் கிடையாது. மெனி டைம்ஸ் அதாவது ஒரு அக்கேஷன் போறீங்கன்னா, அங்க பேசுங்க, பழகுங்க. அங்க அதோட அந்த பேச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு, தனியா கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, நான் முன்னாடி அப்டிதான். யாரு கூப்பிட்டாலும் உடனே வெளிய போறது, வெளிய உடனே வந்து என்னோட டைம கூட வேல்யூ பண்ணாம இருக்கிறது. எனக்கு எல்லா விஷயத்துலயும் நான் வந்து பயங்கரமா ரொம்ப அடி வாங்கினேன். பட் த திங் என்ன அப்டின்னா, இன்னைக்கு நான் என்னோட டைமையோ, இல்ல என்னையோ நான் வேல்யூ பண்ணும்போது, எல்லாருமே என்ன வேல்யூ பண்றாங்க. மேபி சொல்லுவாங்க. "நீ வந்து செல்ஃபிஷா நடந்துக்கிற மாரி இருக்கு. நீ இப்டி" சொல்லுவாங்க. பட் ஆனா லிட்டரலா எனக்கு வந்து ஒரு மரியாதை அந்த இடத்துல இருக்கும். என்ன செல்ஃபிஷ்ன்னு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் சொல்றது வந்து சொல்லுவாங்க தான். யாருமே சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. "ஓகே நீ செல்ஃபிஷா நடந்துக்கிற. உன் வேல தான் முக்கியம்." எனக்கு என் வேல தான் முக்கியம். எப்பவுமே. ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம்னா கூட என் வேலைய முடிச்சுட்டு தான் அந்த ப்ராப்ளம்ல நான் ஃபோக்கஸ் பண்ணுவேனே தவிர, என் வேலைய பார்க்காம நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் என்னோட வேலைங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நான் YouTubeல வீடியோஸ் போஸ்ட் பண்றதுன்னு மட்டும் சொல்லல. மேபி அது அந்த நேரத்தில எனக்கு கிளையன்ட் மீட்டா இருக்கலாம். கிளையன்ட் அட்டெண்ட் பண்ணணுங்கிறதா இருக்கலாம். இல்ல ஷெட்யூல் பண்ணது எதா வேணா இருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நான் எப்பவுமே கும்பலா இருக்கணும்னு யோசிக்கவும் மாட்டேன். எனக்கு நான் தனியா இருக்கணும்னு தான் நினைப்பேன். மேபி இப்ப நான் ஜிம் போறேன்னா, அங்க இருக்க பசங்களோட பேசுவேன். ரொம்ப ஜோவியலா இருப்பேன். பட் ஆனா ஜிம்ம விட்டு வெளிய வந்துட்டேன்னா நான் உண்டு, என் வேலை உண்டு. ஏன்னா, எனக்கு என் வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி தான் அந்த பசங்களும் ரைட். ஒரு மெச்சூர்டா நம்ம நடந்துக்கணும் அப்டின்னா, நம்ம லைஃப்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள போணும்னா, இப்படி தான் நம்ம நடந்துக்கணும். ஓகே ஃபைன். எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணலாம். எல்லாரோடையும் ஜோவியலா இருக்கலாம். எல்லாரோடையும் சோஷியலா நம்ம இருக்கலாம். ஆனா, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் டக்குன்னு வெளிய வந்தோனே, நம்ம வேலைய நம்ம பார்க்க ஆரம்பிச்சுடணும். சும்மா இல்ல அவங்க இருந்தா தான் நான் அந்த வேலை செய்வேன். இல்ல இருந்தா தான் நான் அந்த வேலை செய்வேன்னா, அப்புறம் அதுவே நமக்கு ஒரு பழக்கமாயிரும். அந்த பழக்கம் ஆயிடுச்சு அப்டின்னா, இப்ப என்ன பண்ணுவோம்னா, ஒரு வேள நம்ம இப்ப ஜிம்முக்கே நீங்க வந்து ஒரு பார்ட்னரோட போனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்டிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா, நீங்க அந்த பார்ட்னர் வந்தா மட்டும் தான் போவீங்க. இல்லன்னா போமாட்டீங்க. இதுதான் மெயின் ரீசன் நெறைய பேர் வந்து ஜிம்ம குவிட் பண்றதுக்கு. ரைட்? ஸோ அப்போ இந்த விஷயத்துல நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, லோன்லினஸ். சாரி லோன்லினஸ் இல்ல, அலோன். தனியா இருக்கிறதுக்கு பழகுங்க. தப்பு கிடையாது. ரைட்? நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒகேஷன் போறீங்க. அங்க ஃபன் பண்ணுங்க, பேசுங்க. அது வேற. அந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, ஜஸ்ட் தனியா ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம். இது வந்து உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
லிட்டரலா அதுவும் என்ன மாரி நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஏதோ ஒரு கோல் வச்சு ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களோட டைம உங்களோட வொர்க் இல்ல உங்களுக்கு அந்த ஜாப் இல்ல உங்களோட அந்த கோல் அதுல ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சும்மா அந்த சுத்திட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட எனர்ஜி ஃபுல்லா அந்த பேஸ்லயே போயிரும். நீங்க வொர்க்குன்னு வந்து உட்காரும்போது உங்களால அந்த வொர்க்க ப்ராப்பரா பண்றதுக்கு முடியாது. ஸோ, நான் பெர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழ இருக்கு. ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இதுல போர்ன் அடிக்ஷன், பேட் ஹேபிட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் இன்செக்யூரிட்டி இது எல்லாத்துக்குமே நான் கோச் பண்ணிட்டுருக்கேன். நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. தென் ரிமைண்டர் செட் பண்ணிக்கிட்டு நீங்க அங்க வாங்க நம்ம பேசலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thanks for watching my video. Love you guys.